அன்பே சிவம். பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு உங்கள் பிரச்சனையை மாற்றக்கூடிய பதிவு, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பதிவு. எப்பேற்பட்ட இடைஞ்சலாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் தகர்த்தெறியும் ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி தான் நான் இந்த எபிசோடில் போடுறேன். என்ன பதிவு அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜாதகம்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கட்டம் சரியில்லை, லக்கணத்தில் இவர் இருக்கிறாரு, 12 கட்டத்தில் இருக்க வேண்டிய நபர் இல்லாமல் அந்தந்த கட்டத்தில் வேறு மாறி இருக்கிறாங்க. இது ராகு கேதுனுடைய பிரச்சனையாக இருக்குது, சனி பகவானுடைய பிரச்சனையாக இருக்குது, செவ்வானுடைய உச்சமாக இருக்குது, நீச்சமாக இருக்குது, அப்படின்னு நிறைய விசித்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேர் போயிட்டு ஆலோசனை கேட்டிருப்பீங்க. எப்படியாவது வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி ஆகணும், சூப்பராக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எப்படியாவது பணம் வரணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகாதவங்களாம் திருமண தடையிலிருந்து நிவர்த்தி ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட். வீடு வாடகை வீட்டில் இருப்பாங்க, வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய அவரவர் தேவைகள் அவரவருடைய ப்ராசஸில் இருக்கும். அவசியம் இந்த எபிசோடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எப்படி அப்படின்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்துமே நவகிரகம் உங்களை ஆட்கொள்ளும். அந்த நவகிரகத்துக்கு உண்டான பொருட்கள் என்னென்ன? நவதானிய பொருள் போயிட்டு கடையில் வாங்கிங்க. அதை அவசியம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் ஊற போட்டுருங்க. ஃபுல்லாகவே ஊறணும். அதை ஊற போடும்போது கொஞ்சம் பன்னீர் மட்டும் ஊற்றிங்க. ஏன்னா தண்ணியில் ஊற போடுவீங்க, கொஞ்சம் பன்னீர் போட கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும். அப்படி மாதிரி பச்சை கற்பூரம் போடலாம். பன்னீர் போடுறதோட பச்சை கற்பூரம் போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டா சூப்பராக இருக்கும். அந்த ஊறிய நவதானிய பொருள் என்ன பண்ணணும்னா, மறுநாள் திங்கட்கிழமை காலையில் குளிக்கும் போகும்போது அந்த தண்ணியை நவதானிய பொருள் ஊற வச்சுருக்கீங்களா, அந்த தண்ணி மட்டுமே ஃபில்டர் பண்ணி நீங்கள் குளிக்க போகும் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி குளிங்க. அது எப்பேற்பட்ட நவகிரக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நவகிரகத்தால் உண்டான பிரச்சனை, அது கோளாறு, தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியும். நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன். நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், நிறைய நியூமராலஜியை பார்த்துட்டேன், இது ஜாதகத்தை அஸ்ட்ராலஜி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. நான் எப்படியாவது வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும், எனக்கு வேலை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கணும், அப்படி மாதிரி நிறைய பேருடைய எண்ண அலைகளை சரி செய்யும் ஒரு யுனிவர்சல் தொடர்போடு இதை நான் போடுறேன். மறக்காமல் கடையில் போயிட்டு நவதானிய பொருள்னு கேளுங்க. அந்த நவதானிய பொருளை வாங்கின்னு ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் உர போடுங்க. உர போடும்போதே பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு உர போடுங்க. அதை என்ன செய்யணும், பச்சை கற்பூரம் போடலாம், ரெண்டாவது பன்னீர் கொஞ்சம் ஊற்றலாம், இல்லை வெற்றி வேறு கூட நான் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் ஒன்றா தாராளமாக செய்யுங்க. அதை ஊற வச்ச தண்ணீர் என்ன குளிக்க போகும்போது, நீங்கள் தலைக்குனா குளிங்க, இல்லை உடம்புனா குளிங்க, குளிக்க போகும்போது அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ஓம் ரீம் ஆதித்தாய சொம மங்களாய புதனாய குரு சுக்கிர சனி ராகுவே கேதுவே நமக அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. தனித்தனியாக நான் சொல்கிறேன். சூரியனாய நமக, சந்திரனாய நமக, செவ்வாய நமக, புதனாய நமக, குருவாய நமக, ராகுவே நமக, கேதுவே நமக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ, அப்பா நவகிரகமும் எங்களை ஆட்கொள்ள வேண்டும், பிரச்சனையிலேருந்து நான் விடுதலையாக வேண்டும், சக்ஸஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு கிரக தோஷத்துலேருந்து நான் விடுதலையாகணும். இதை நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீங்க. தடைகளிலிருந்து தகர்த்தெறியப்படியும் பிரச்சனையிலிருந்து விடுதலையாவீங்க. அது ஜாதகத்தில் கிரகத்தில் கோளாறு இருந்தாவே தடை ஏற்படுத்தும், நோய் கொடுக்கும், விரையாகும் இல்லையா? இதுதான் நான் நிறைய பேஸில் எப்படி எடுப்பேன்னா, ஒவ்வொருடைய பிரவியன் விதியன் என்ன சொல்லுது, அவருடைய வீடு என்ன சொல்லுது, அவருடைய கர்மா என்ன தான் ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நிறைய இந்த எபிசோடு போடுறேன். அவசியம் இந்த எபிசோடு பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன சாமி இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய போகிறதில்ல, அப்படி நிறைய போட்டிருக்கிறேன். அவசியம் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு டைப் பண்ணாவே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நவகிரகம் உங்களை ஆட்கொள்ளும். நவகிரகத்து பொருள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்தந்த கிரகத்தை சரி பண்ணாவே சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும். இது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை.
நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. திருமணமானாலும் அந்த நவதானிய பொருள் போட்டு வந்து முளப்பு கட்டுவாங்க. டெத்து நம்ம செத்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணி அதை வந்து நவதானிய பொருளாக போட்டு அப்போ ஏதோ நடக்குது இல்லையா, கிரகம் நம்மளை ஆட்கொள்கிறது. நீ எப்பேற்பட்ட கோவில் போனாலும் கடைசியில் வந்து கருவறை எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு நவகிரகத்தை தான் சுற்றுவோம். அப்போ நவகிரகத்துக்கும் நமக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது. இந்த உண்மை விஷயத்தை தெரிஞ்சுட்டு நிறைய பேருக்கு இதை சொல்லணும், இதை செய்யணும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணாவே போதும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது இதில் பாகுபடலை. பெண்கள் குளிக்கலாமா, ஆண்கள் குளிக்கலாமா, குழந்தைங்க குளிக்கலாமா, யாராக இருக்கா எல்லோரும் கிரகம் ஆட்கொள்ளுது இல்லைங்க. எல்லாருக்கும் அவரவருடைய இலக்கணத்துலேருந்து அது ஒரு ப்ராசஸ் ஆகுங்க. அந்த பிறந்த தேதி, மாதம், வருஷம், இது ஒரு ப்ராசஸில் இருக்குது. இந்த டைம் ஒரு ப்ராசஸில் இருக்குது. நேர காலங்களை சரி செய்யும், கிரகத்தை சரி செய்யும். உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும், உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யணும் அப்படின்னா இது சூப்பரான மெத்தட். நான் நிறைய பேருக்கு வந்து தடை அப்படின்னாவே வந்து ராகு கேதுடைய சிலையை வச்சு அங்கே பிரதிஷ்டை பண்ணி அது பெரிய ஒரு ப்ராசஸில் பண்ணியிருக்கிறோம். அதே போல் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த யூடியூப் பார்க்குறோம், நீங்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. மறக்காமல் நவதானிய பொருள் வாங்கி போங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு தண்ணியில் ஊற போடுங்க. அதை கூட பச்சை கல்பரம் கொஞ்சம் போடுங்க. அடுத்து பன்னீர் போடலாம். பன்னீர் வந்து எசன்ஸு, பச்சை கல்பரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து வெற்றி வேறு கொஞ்சம் போடுங்க, ஊறி இருக்கட்டும். நீங்கள் காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறகு குளிப்பீங்க இல்லையா, குளிக்கும் போது அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி குளிங்க. அது எப்பேற்பட்ட வந்து தோஷமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தடையாக இருக்கட்டும், ராகு கேதுனுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இது ராகு தோஷம், இது கேது தோஷம், இது வந்து சனி பகவானுடைய உச்சம், நீச்சம், இது குரு பகவானுடைய வக்கரம், இது வந்து கிரகத்தில் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அனைத்திற்கும் ஒரே சொல்யூஷன் இது தான். ஜாதகம் வேலை செய்யலனாவே நான் இதை தான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். அவருடைய ஜாதக கட்டத்தை வரைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு சில மண்ணெல்லாம் போட்டு அதை வந்து நவதானிய பொருளாக வந்து அழகாக பண்ணி அந்த எந்தெந்த கட்டத்தில் யாராக இருக்கிறான்னு போடணும், அந்த கட்டத்தை தகுந்த மாதிரி அந்த பொருளாக போடணும். அழகாக பண்ணால் எது வந்து ப்ராசஸ் ஆகுதோ அது உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றும். எது லேட்டாக வந்து முளைக்குதோ அந்த கிரகத்தை வந்து சரி செய்யறதுக்காக வந்து முயற்சி பண்ணோம். இது வந்து ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். அவசியம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அடிக்கடி வார்த்தை சொல்லுவேன், உண்ணும் உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும். என்ன நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடலுக்கு சத்து. நம்மளுடைய எண்ண அலைகள் வந்து சூப்பராக சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் மெத்தடு. இந்த எண்ண அலையை மாற்ற முடியாததுக்காக தான் நிறைய வந்து மெடிடேஷன் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கும் வந்து ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு மாதிரி வந்து எபிசோடெலாம் போட்டிருக்கிறேன். அவசியம் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருப்போம், சுபிட்சமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், சக்ஸஸாக இருப்போம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு மாதிரி வேண்டி இந்த எபிசோட முடிக்கிற. ஹரி ஓம் தத்தம். நமச்சிவாயும் 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 நமச்சிவாயும்.